இந்த 3 கான்செப்ட் தெரியாமல் உங்களால் ஆட்டோமேஷனோ இல்லை ஆட்டோமேஷன்ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷன்னா என்ன, ஆட்டோமேஷன்னா என்ன, இல்லை ஏஜென்ட்னா என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறது இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஏஜென்ட்டுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்களே, எல்லாமே ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்களே, அப்படின்னா ஏஜென்ட் வச்சு எல்லாமே பண்ணிட முடியுமா, அப்போ ஆட்டோமேஷன்ஸே இனிமேல் தேவைப்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணும்போது தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்துட்டு ஆட்டோமேஷன்ஸ். ஸோ ஆட்டோமேஷனுங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூல் பேஸ்ட் டாஸ்க் எக்ஸிக்யூஷன் சிஸ்டம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷன் அப்படி என்னென்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருப்போம், ஆட்டோமேஷனுங்கிறத வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டரே ஒரு ஆட்டோமேஷன் தான். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆட்டோமேஷனுங்கிறது ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் தான். எப்படி ஒரு கால்குலேட்டர்னால வந்துட்டு நீங்கள் கொடுக்குற பஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இது கிராமட்டிக் மிஸ்டேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கால்குலேட்டருக்கு தெரியாது. ஏன்னா அதோட பர்பஸ் அது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்டன் இன்புட்டை கொடுத்துட்டு அதுக்கு பேஸ்டு சர்டன் அவுட்புட்டை நீங்கள் டிஃபைன்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் ஆட்டோமேஷன். ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதை 3 லேயர்ஸாக பிரிக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மெயில் ஐடி எடுத்துக்கிறோம். அந்த 10 மெயில் ஐடிக்கு 10 மெயில் அனுப்பணும். ஸோ இதுதான் டாஸ்க்கு. இப்போ இந்த டாஸ்க்கை நம்ம ஒரு ஆட்டோமேஷன் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு ஆட்டோமேட்டடாக பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை ஏஜென்டிக் ஆட்டோமேட்டடாக பண்ணால் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷனில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேஷனில் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஷீட்ஸில் நான் ஒரு 10 மெயில் ஐடி கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு நிமிஷம் இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 மெயில் ஐடி கொடுத்துட்றோம். ஸோ 10 மெயில் ஐடியை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அது 10 டிராஃப்ட் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளஸ்ட்டு டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னா அது ஆட்டோமேஷனில் பண்ணலாம். இதில் அட்வான்டேஜ் அப்படின்னா ஆட்டோமேஷனில் அப்படின்னா அது சிம்பிளாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் ஆனால் ரிஜிடாக இருக்கும். உங்களால் வந்துட்டு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. 10 மெயில் கொடுத்துருங்க, அந்த 10 மெயிலுக்கு வந்துட்டு 10 மெயில் ஐடிக்கு 10 மெயில் அனுப்பிடும். இவ்வளோ தான், சிம்பிள் ஆஸ் தட். இப்போ அதுவே ஆட்டோமேட்டடாக பண்ணால் என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மல் ஆட்டோமேஷனுக்கு ஆட்டோமேஷனில் வந்துட்டு அந்த பர்சனாலிட்டி அண்ட் பர்சனலைசேஷனுங்கிற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் உங்களுக்கு இதில் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மெயில் தான் இந்த வாட்டி கொடுக்குறோம். ஆனால் இந்த 10 மெயிலுக்கு 10 டிஃப்ரெண்ட் டோனில் நீங்கள் பதில் சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்லி டோனில் பதில் சொல்லலாம், ஒருத்தருக்கு பர்சனலைஸ்டாக நீங்கள் பதில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் பேசலாம், இன்னொருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் நீங்கள் அவருக்கு வந்து மெயில் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி மெயில் பண்ணலாங்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியோடு பண்ணும்போது அது ஆட்டோமேஷனாக மாறும். இதில் வந்து லிமிட்டட் அட்டானமி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இதனால் இப்போ நம்ம வந்து ஆஸ் ஒரு நோடாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸ் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் எதுவும் நம்ம கொடுக்கல. இது ஷீட்ஸில் இருந்து எத்தனை மெயில்ஸை செலக்ட் பண்ணணுங்கிற மாதிரி கண்ட்ரோல்ஸ் கொடுக்கல. அது ஷீட்ஸில் இருக்க எல்லா மெயிலுக்கும் பர்சனலைஸ்டாக எழுதி அனுப்போம், அவ்வளோதானே தவிர எந்தெந்த மெயிலுக்கு மட்டும் நான் அனுப்பணும் அப்படிங்கிற எக்ஸாக்ட் கண்ட்ரோல் அதுக்கு நம்ம இன்னும் கொடுக்கல. ஸோ லிமிட்டடாக தான் அதுக்கிட்ட அட்டானமி இருக்குது. டிசிஷன் மேக்கிங் வந்து ஒரு லிமிட் ரொம்பலாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு பண்ணலாம். பாடி கண்டென்ட்டில் மட்டும் அதால் க்ரியேட்டிவாக அதால் ரைட் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறோம். ஸோ இது மூலிமா என்ன அட்வான்டேஜ்னா பர்சனலைஸ்ட் அவுட்புட். ஸோ ஒவ்வொரு மெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ லேர்ன் ஃப்ரம் தி டேட்டா, நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம டிஃபைன்டாக கொடுக்க முடியும். ஸோ இது ஒரு ரிலையபிள் சிஸ்டம் தான் கம்பேர் டு ஏஜென்டிக் சிஸ்டம். ஸோ அடுத்து ஏஜென்ட்னா என்னங்கிறது தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஏஜென்டிக் ஆட்டோமேஷன் அப்படின்னா சேம் அதே தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி டூலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆட்டோமேஷன் இல்லை வெறும் ஆட்டோமேஷன் இது ரெண்டுத்தையுமே ஒரு டூலாகவே நீங்கள் மாற்றி ஏஜென்ட் கிட்ட கொடுக்க முடியும். ஸோ ஏஜென்ட்டுங்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நான் கால்குலேட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், உன்கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை கொடுத்துட்றேன், நான் கேட்க எது கூட சேர்த்து கால்குலேட் பண்ணி தருமா, நீ பண்ணி கொடுத்துரு அப்படின்னு அதுக்கிட்ட நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸை அது கையில் கொடுத்தீங்கன்னா தான் அது ஏஜென்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 இமெயில் ஐடி இருக்கக்கூடிய ஷீட்ஸை கையில் கொடுத்துட்டேன். இமெயில் டிராஃப்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான டூலை கையில் கொடுத்துட்டேன். ரெண்டுத்தையும் கையில் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அதுக்கிட்ட கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொத்தம் எத்தனை இமெயில் ஐடி என்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது என்கிட்ட வந்து மொத்தமாக 10 இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 இமெயில் ஐடி லிஸ்ட் பண்ணும். ஆனால் அதுக்கு வந்து எந்த நெசசரியும் கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு அது போயிட்டு 10 பேருக்கு மெயில் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. மெயில் ஐடி எத்தனை இருக்குன்னு கேட்குறேன், அது ஷீட்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணி 10 மெயில் ஐடி எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 10 இமெயில் ஐடி வந்து நீங்கள் கேட்டிங்க, மொத்தமாக 10 இருக்குது, இதில் இத்தனை பேர்த்தோடது ரிப்பீட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அது பிரித்து கொடுக்கும். ஃபைன். இப்போ அதில் நிஷாந்துங்கிற பேரில் இருக்கவங்களுக்கு மட்டும் மெயில் அனுப்பு, இந்த பேரில் இருக்கவங்களுக்கு மட்டும் மெயில் அனுப்பு அப்படின்னா அந்த பர்சனை செலக்ட் பண்ணி அதால் மெயில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அதுக்கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு நீங்கள் 10 மெயில் ஐடி கொடுத்தா 10 அவுட்புட் கொடுக்காம, இல்லை 10 அவுட்புட்டுமே ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்காம, யாருக்கு கொடுக்கணும், எப்போ ஃபாலோ அப் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் கண்ட்ரோல் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஏஜென்ட்டாக நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போது தான். ஸோ ஏஜென்ட்டில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலையபிலிட்டி கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அது. ஸோ உங்களுக்கு 10 மெயில் இருக்குது, 10 பேருக்கு ஒரே மெயில் தான் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா அது ஏஜென்டிக்காக பண்ணுறதுக்கு பதிலாக வெறும் ஆட்டோமேஷன்லேயே பண்ணிடலாம். இல்லை ஒரு சின்ன ஸ்பின்னு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு பர்சனலைஸ்டாக அனுப்பணும் அப்படின்னா அதில் ஆட்டோமேஷனாக பண்ணுங்கள், அது ரொம்ப ரிலையபிளாக இருக்கும்.
ஆனால் ஏஜென்டிக் சிஸ்டம் வந்து உங்களோட இன்டர்னல் யூஸுக்கு மேஜராக வச்சுக்கோங்க. நீங்கள் டிசிஷன் வந்து திடீர்னு எடுப்பீங்க, மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி எத்தனை மெயில் அடிக்குன்னு கேட்பேன், இன்னொரு இடத்துல இவங்களுக்கு மட்டும் மெயில் அனுப்புன்னு சொல்லுவேன், இல்லை இவங்க அனுப்பின மெயில்ஸ் எடுத்து ரீட் பண்ணுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த இன்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடாப்ட் டு தி கான்டெக்ஸ்ட். நீங்கள் கொடுக்குற கான்டெக்ஸ்ட் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா அப்போ ஏஜென்டிக் சிஸ்டம் போகிறது பெட்டர். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏஜென்ட்டுங்கிறதே ஒரு டூலாகவும் நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு டூல் தான். இப்போ நான் வந்துட்டு எனக்கு அடுத்து இன்னொரு பர்டிகுலர் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 8 பேர் இருக்கோம்னா 8 பேர் டூல்ஸாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஜென்ட்டுங்கிறதும் கேன் பி எ டூல். ஸோ தட் இந்த ஏஜென்ட் வந்து மெயிலில் எக்ஸ்போர்ட்டடாக இருக்குது அப்படின்னா இந்த ஏஜென்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு சுப்பீரியர் ஏஜென்ட்டுக்கு அடியில் அதை டூலாக இந்த இடத்துல டூல் செக்மெண்ட்டில் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணலாம். கணக்கு போகும்போது என்ன ஆகும்னா இது டூலாக மாறிடும். ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட்டுக்கு டூலாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களால் வந்து டிஃபைனாக ரிலையபிளான சிஸ்டம்ஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ தட் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதில் உங்களோட அல்டிமேட் எய்மே 10 பேருக்கு அனுப்புறது மட்டும்தான், கண்டென்ட்லாம் மாறாது அப்படின்னா ஆட்டோமேஷன் போயிடுங்க. அதில் பர்சனலிஸ்ட்டாக அனுப்பணுமா ஆட்டோமேஷன் போங்க. அதை நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். சில பேருக்கு 2 பேருக்கு மட்டும் தான் அனுப்பணும்னு சொல்லுவேன், சில டைம் 4 பேருக்கு அனுப்பணும்னு சொல்லுவேன். இந்த ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேஷன் போங்க, ஏஜென்டிக் ஆட்டோமேஷன் போங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியான டிப்ளாய்மெண்ட் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து ரிலையபிளாக பண்ண முடியும். இந்த டாப்பிக்கை நம்ம ஏன் மெயினாக கவர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டாபிக்ஸ் தெரியாமல் நம்ம இனிமேல் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஏன் இந்த இடத்துல ஏஜென்ட் டிப்ளாய் பண்ணியிருக்கோம், ஏன் இந்த இடத்துல ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ தட் அந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோஸில் கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோடு காட்டும்போது நீங்கள் இன்னும் பெட்டராக லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் இது காட்டின 3மே N8Nல பில்ட் பண்ண ஒரு ஆட்டோமேஷன்ஸ் தான். இதுக்கான ஃபுல் வீடியோஸே வந்து நாங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த ஒரே கிளிக்கில் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பர்சனலைஸ் சென்ட் பண்ணுறது, இது 3த்துக்குமே 3 இண்டிவிஜுவல் வீடியோஸ் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி பண்ணணும், N8N எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டாலேஷனில் பண்ணுறதுல ஆரம்பித்து இந்த மாதிரி ஏஜென்டிக் சிஸ்டம் பில்ட் பண்ணுற வரைக்கும் என்டையர் இதை வந்து நாங்கள் ப்ராப்பராக வீடியோ ஃபார்ம்ஸில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இனிமேல் லாங் வீடியோஸ்லாம் யூடியூப்பில் மட்டும்தான் நாங்கள் போட முடியும். லாங் வீடியோஸில் தான் எங்களால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன் இதை நாங்கள் பண்ணுறோம், ஏன் நாங்கள் அதை பண்ணல அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் எங்களால் யூடியூப்பில் தான் கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தென் மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து கொஷின்ஸ் கேட்க முடியும். ஸோ உங்களுக்கு டிஎம் பண்ணணும், பர்சனலைஸ்ட்டாக எங்கள் கூட கனெக்ட் ஆகி இந்த மாதிரி சில டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் வரது பெட்ரு. ஸோ இது 2 தான். ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு வரணும் அப்படின்னா கூட நீங்கள் சிம்பிள் தான், நீங்கள் உள்ளே போயிட்டு டேரெக்டாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து யூடியூப்லேயும் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பயோவில் இருக்கும். ஸோ இதில் உள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் சேனல் பயோ இருக்கும். ஸோ நீங்கள் பயோவில் வந்து சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதில் எங்களோட கெட்டப் லிங்க்ஸு, இல்லை ரெப்போ கோட்ஸ், இந்த மாதிரி வந்து கோட் சம்மந்தப்பட்டதோ, இல்லை வந்துட்டு நம்ம N8N சம்மந்தப்பட்டது, இல்லை நியூஸ் எதாவது ஒரு வருது, எங்கள் பெர்ஸ்பெக்டிவ் அது எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் நாங்கள் கவர் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஃபஸ்ட்டே போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் ரொம்ப ரியல் டைமில் எங்கள் கூட கனெக்டில் இருக்கணும், நாங்கள் அடுத்து என்ன மூவ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் எங்களோட 3 சைட்ஸு. ஸோ வேறு எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ், ஃபாலோ Forge Mind in both YouTube and Instagram. Thank you.